ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சந்தியா தசரதன். ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவை வச்சு நம்ம கிறிஸ்பியாக எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவுன்னு சொன்னாலே நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்க்குறோம். எப்போவுமே நம்ம புதுசாக ஒன்று செய்யும்போது ஃபஸ்ட்டு மினிமம் குவான்டிட்டி செஞ்சு பார்க்கலாம், அப்புறமா நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். அதில் ஒரு 1/4 கப்பு எண்ணெய். இது குக்கிங் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் தான். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு. அது ஓமத்தை நல்லா கையில் கொட்டி கசக்கிட்டு சேருங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். ஓமம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி கொஞ்சம். கொத்தமல்லி இல்லை, என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குன்னா நீங்கள் கஸ்தூரி மேத்தி கசக்கி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மசாலாலாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு சாஃப்டாக பிணையிற மாதிரி பிணைஞ்சி ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து ஓரமாக ஊற வச்சுங்க. அரை மணி நேரம் கழித்து சப்பாத்தி கட்டையில் எடுத்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாம். ஆனால் சப்பாத்தியை விட கொஞ்சம் மெலிசாக திரட்டணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா பூரி மாதிரி வந்துடும். நல்லா எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களால் மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டுங்க. திடீர்னு உங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை வீட்டில் இருக்கிற பசங்க சட்டுன்னு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். நல்லா கார்னர்லாம் மெலிசாக்கிக்கோங்க. இப்போ இதில் ஃபோக்கை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் ஹோல்ஸ் போடுறோன்னா, ஹோல்ஸ் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா பூரி மாதிரி எழும்பக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. டைமண்டோ, ரெக்டாங்கிளோ, ரிப்பன் மாதிரியோ, இல்லை சர்க்கிள் ஓட்டடை மாதிரியோ எப்படி வேணால் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாவில் ஒரு பங்கு எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம். ஒரு பங்குலேயும் ஒரு ஷேப் போடலாம். இப்போ டைமண்ட் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். அடுப்பில் எண்ணெய் நல்லா சுட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சூடாயிட்டோடனே சிம்மில் வச்சிட்ட பிறகு ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா சட்டுன்னு தீஞ்சிரும். அதனால் எண்ணெய் சுட்ட உடனே எப்போவுமே நம்ம பொருள் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுருங்க. நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈக்குவலாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். அந்த எண்ணெய் சலசலப்பு நின்ன பிறகு, கோல்டன் ப்ரௌன் அச்சீவ் ஆன பிறகு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அடுத்த மாவை திரட்டி வேறு ஷேப்லேயோ இல்லை அதே ஷேப்லேயோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாகவும் ட்ரை பண்ணலாம், சுகர் போட்டு இல்லைன்னா பனவெல்லம் போட்டு. இது காரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வேறு ஷேப்பில் போட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியான கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதை நீங்கள் செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்காமா? டேஸ்ட்டாக இருக்காமா? எம்மியாக இருக்காமா? எடுத்துக்காடி. சத்தம் கேட்குது இல்லைம்மா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.